ஹாய்ங்க. எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன கேள்வி தான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது உனக்கு வேலைக்கு போக இஷ்டமா இல்லை வீட்டில் இருக்க இஷ்டமான்னு அவளுக்கு நம்ம ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம். ஆனால் பசங்களுக்கு நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டே வைக்கிற கேள்வி என்ன தெரியுமா? எவ்வளோ சம்பாதிக்கிற, என்ன ஜாபில் இருக்க, உன்னோட ஜாப் ஃப்யூச்சர் செக்யூர்டான்னு. ஏன் அவங்களுக்கு ஆப்ஷன் சூஸ் பண்ணுற ரைட்ஸ் கிடையாதா? இல்லை அவங்களுக்குன்னு வெறுப்பு இருக்காதா, இல்லை இருக்க தான் கூடாதா? ஒரு பையன்கிட்ட கேளுங்களேன், உன் ஒய்ஃப் வேலைக்கு போகணுமா வேணாமான்னு. என் ஒய்ஃப் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, போகலைனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவங்க வேலைக்கு போகிறது போகாது அவங்க இஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை பொண்ணுங்க நம்ம என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, போகலைனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறோம். நான் எல்லாரையும் சொல்லலைங்க, எத்தனை பேர் சொல்ல முன்னாடி வந்திருக்கோன்னு தான் கேட்குறேன். இல்லை தானே? சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறோங்க, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு. இப்படி ஒரு டேக்லைனை போட்டு நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள கொண்டு போய் தள்ளிடுறோம் இல்லைங்களா? எல்லோரும் விமன் ஃப்ரீடம், விமன் ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறோம்ல. என்றைக்கு ஒரு பொண்ணுக்கு சாய்ஸ் கொடுக்கறது ஈக்குவாலிட்டி ஆச்சோ, அதே மாதிரி தாங்க ஒரு பையனோட சாய்ஸை மதிக்கிறதும் ஈக்குவாலிட்டி தாங்க. நீங்கள் அவங்க சாய்ஸை நிறைவேற்றணும்லாம் இல்லை, அவங்கள உட்கார வச்சு அவங்களோட விருப்பம் என்னன்னு கேட்டு பாருங்களேன், அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்கங்க. அதுதாங்க நம்ம பசங்க.